Praise the Lord. God is good all the time. கர்த்தர் நல்லவர். உங்களை அனைவரையும் இந்த வேத ஆராய்ச்சியில பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். அடர் மெய்யாகவே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பகுதியை முடிச்சிட்டோம். Finish one part. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலிருந்து இன்னொரு பாகம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அதுதான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸோ நிச்சயமா ஆண்டவர் நம்ம மத்தியில பேசுவார். 2 காரியம் இருக்குது. இந்த 2 காரியத்தில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம அந்த வசனங்கள் தான் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்த அருமையான தருணத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய தயவு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேத ஆராய்ச்சியிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் அதை குறித்து நாங்கள் ஆண்டவரே படிக்கும் பொழுதும் கூட கர்த்தருடைய ஞானம் சூழ்ந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது மெய்யான வார்த்தை. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுதும் கர்த்தர் ஒரு பெரிய சேமத்தை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருகிறீர். அது விசுவாசத்தோடு இந்த நாளிலும் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மைகளையும் சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மாறாத நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பகுதியினுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா how to handle God's silence. ஓகே, இது எங்கேயாவது கேட்டிருக்கீங்கன்னா கேட்டிருப்பீங்க. எப்படி கர்த்தருடைய அமைதியா சைலண்டா ஆண்டவர் இருக்கிறார் பாத்தீங்களா, அதை எப்படி நம்ம கையாளுவது? ஆண்டவர் அமைதியா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வது? இப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் அமைதியா இருப்பாரா? நிச்சயமா இருப்பார். வேதத்துல அநேக இடங்களில் அதான் நம்ம பார்க்க போறோம். அமைதியா இருந்தார். ஏன் இருந்தார்? அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அதை குறித்து தான் how to handle. சில வேளைகள் நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு சூழ்நிலை இருக்குது. ஃப்ரஸ்ட்ரேட்டட். எவ்வளவுதான் காத்திருக்கிறது? ஒரு வார்த்தை கூட சொல்லாம எஸ் சொல்லலாம், நோ சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருந்தா என்ன நடக்குது? அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடந்து போயிருப்போம். ஆமாவா இல்லையா? சில வேலைக்கு கடந்து போயிருப்போம். ஜெபிக்கவே நம்ம கொஞ்சம் டிஸ்கரேஜா இருக்கும். என்ன ஜெபிச்சு என்ன இருக்குது? ஜெபிச்சாலும் இதான் ஒண்ணு சொன்னாலும் பரவாயில்ல, எதுவும் சொல்லாம வந்தேன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு நிறைய சூழ்நிலை நம்ம கடந்து போயிருவோம். மனுஷன் we are not saying பெரிய மனுஷன் தான். ஸோ அந்த ஒரு திங்கிங் நமக்குள்ள இருக்கும். நீங்க நன்றாக பார்த்தீங்கன்னா இதோடைய கனெக்ஷன் எங்க இருக்கும்னா, சவுல் போன வாட்டி நம்ம பார்த்தோம். சவுல் கிட்ட ஆண்டவர் பேசாததுனால, அவர் அமைதியா இருந்ததுனால அவன் போய் சூனியம் பார்க்கறது போனான். பிகாஸ் he cannot wait. he don't want to wait and he don't want to என்ன சொல்றது, அவசரமா ஆன்சர் பண்ணிடணும். ஆண்டவர் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன்னா நாளைக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணிடணும்னு சொல்லி அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. கரெக்ட் தானே? நம்மளும் அப்படித்தானே எதிர்பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு ஜெபிக்கணுமா, அடுத்த நாள் 7 மணிக்கு எப்படியாவது பதில் வந்துடணும். பதில் வரலையா முடிஞ்சு. கடவுள் அவரு பாவம், அவர் என்னெல்லாம் சொல்லுவோம். ரியாலிட்டி அதை நம்ம செய்வோம். என்னது ஜெபம் பண்ணுமே, நவரு மாதிரி எதுவும் தெரியலையே, எதுவுமே நவர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல, காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். how to handle. we need to handle. எப்படியாவது அதை ஹேண்டில் பண்ணணும். God is silent. ஓகே, காட்ஸ் அல்டிமேட் கேரக்டர் நிறைய இருக்கு. நம்ம இப்ப கேரக்டர் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம கேரக்டர்னா அவர் என்ன செய்வார்? அவர் நல்லவர், அவர் மனமுருதும் உள்ளவர், அவர் கம்பேஷன் ஹார்ட், அவர் மன்னிக்கிறவர், அதெல்லாம் இருக்குது. இன்னொன்னு மிகப்பெரிய அல்டிமேட் கேரக்டர், அவர் பேசுகிறவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருக்கிறார்? வேதத்தின் மூலமா பேசியிருக்கிறார், சூழ்நிலை மூலமா பேசியிருக்கிறார், ஆளுங்க மூலமா பேசியிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அல்டிமேட் கேரக்டர் என்னன்னா, God who speak or answer our prayer. நம்மளுடைய ரிக்வெஸ்ட் அதை ஆன்சர் பண்றாரு. இன்னொன்னு நம்மளுடைய கதறலுக்கு, அவர் நமக்கு கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார். கொடுக்காமையா இருக்கிறாரு? கொடுக்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, but we cannot deny the fact that God speaks. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் பேசுறாரு தானே? ஆடிபிள் வாய்ஸ்ல பேசாட்டியும் ஆண்டவர் விஷன், ட்ரீம்ஸ், சிச்சுவேஷன், பீப்புள். சில வேளை நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஐயோ கடவுளே அனுப்புன மாதிரி இருந்தது,
நான் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கேன், நீங்க பேசுறீங்க பாருங்க, ஏதோ கடவுளே உங்களை அனுப்புன மாதிரி இருக்குது. சூழ்நிலை, சில சூழ்நிலை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் உட்காரும் போது தான் தெரியும், ஆமா ஆண்டவர் என்னமோ சொல்றாரு போல. சூழ்நிலை மத்தியிலேயே ஆண்டவர் பேசுறாரு, he speaks. ஆனா இது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 33:33 இது வசனங்கள்லாம் இருக்குது. எரேமியா 33:3 தெரியும் தானே? ஆண்டவருடைய போன் கால் நம்பர் இதுதான். டயல் 999 வந்து ஆம்புலன்ஸ். ஆனா ஆண்டவருக்கு கால் பண்ற நம்பர் வந்து 333. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 3333. வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது அவருடைய வாக்குத்தத்தம். என்னன்னா, கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருள செய்வேன். அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஒரு ஹலோ வரும், ஹாய் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஒரு ஹாய் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அதுதான் மறு உத்தரவு. நீ சொல்லு, நான் உனக்கு மறு உத்தரவு சொல்றேன். இது வாக்குத்தத்தம். ஆமா தானே? அடுத்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 32:8 என்ன சொல்லுது? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதையை நாள்தோறும் காட்டுவேன், உன்மேலே கண் வைத்து ஆலோசனை சொல்வேன். அன்னாடிக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசி என்ன செய்வார்? வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேலே என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இது வாக்குத்தத்தம். என்ன சொல்லாருன்னா, எவ்ரி டே God speaks. அதானே? அன்னாடும் என் வழி எப்படி இருக்க போது, என் பாதை எப்படி இருக்க போது, அதெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுகிற தேவனா இருக்கிறார். அது ஒரு பக்கத்து இருக்க பேலன்ஸ் தான் பார்க்கணும்னா, but the hardest truth that we need to know that God also will not to speak to us. இது ரொம்ப கடுமையான ஒரு சத்தியம், ஒரு உண்மை. தானே? பேசுகிற தேவன், அது நமக்கு நல்லா தெரியும், அவர் பேசுறாரு, அதுல என்ன ஒரு பெரிய உற்சாகம். ஆனா பேசுகிற தேவன் இன்னொரு பேலன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் தான் பார்க்கணும். இன்னொரு பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பேசாமலையும் இருந்திருக்கிறார். கூப்பிட்டு இருக்கிறாங்க, பேசாம இருந்திருக்கிறார். கூப்பிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் வந்து சைலண்டா இருந்திருக்கிறார். அது ஏன்? அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா, some man of God in the Bible went through God's silence. நம்ம மட்டும் இல்லைங்க, கடவுளுக்கு உண்மையா உத்தமமா ஊழியம் செஞ்சு நீதிமான நடந்த எல்லா பரிசுத்தவான்கள் வேதத்துல சைலன்ஸ் கடந்து போனாங்க. அதுல மிகப்பெரிய சைலன்ஸ் கடந்து போனது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. யூ நோ தட்? எப்படி? பிலாத்து முன்னுக்கு கேட்கிற, நீதான் ராஜாவா? அது போட்டிருக்கோம். அவர் ஒன்றும் மறு உத்தரவும் சொல்லவில்லை, பேசல, நிக்கிறாரு. பிலாத்து மட்டும் இல்ல, எல்லாம் கவனிட்டு 3 இடத்துல அவர் என்ன செய்வாரா? நான் சொல்லல, நீ தான் சொல்ற அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணுமே சொல்ல, அப்படிதான் நிப்பாரு. He never speak. He have all the authority to speak, but why he never speak? நீங்க அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா சில பரிசுத்தவான்கள் வேதத்துல ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. அவங்களோட அவங்க வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல தான் நல்லா இருக்கு, இங்கிலீஷ்ல எனக்கு அவ்வளையும் ஒத்து வரல அந்த வார்த்தைகள். ஆனா தமிழ்ல அருமையா இருக்கும், நீங்க வாசிக்கலாம். நான் சில உதாரணங்களை சொல்றேனே. சில பேர் கூப்பிட்டு ஆண்டவர் பேசாம இருந்திருக்கிறார். யாருன்னா, ஐசியா கிட்ட. ஐசியா எவ்வளவு பெரிய ப்ராஃபட்ல, அம்மாவாலியா? எத்தனை புக்கு எழுதியிருக்காரு அவரு? எத்தனை சாப்டர்? 66. ஒரே புக்கு 66 அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. அவரை போல எந்த ஒரு ப்ராஃபட்டும் இல்லை. இட்ஸ் த மேஜர் ப்ராஃபட்னு சொல்லுவாங்க. மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட் இருக்காங்க. அதுல மேஜர் ப்ராஃபட்டே வந்து ஐசியா தான். இட்ஸ் த மேன். 4 ராஜ்யத்துல அவர் ஊழியம் செஞ்சிருக்காரு. 4 கிங்டம். அந்த 4 கிங்டம்ல அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ராஜா, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க வாசிக்கிறீங்களா? ஐசியா 64:10-12.
வாசிங்க. ஆ, ஆ. இங்க பாருங்க, பாருங்க இருக்கிற இடம் முதல்ல இருந்து வாசிங்க. உங்க எங்க பாருங்க, உங்களுடைய பரிசுத்த பட்டணங்கள், நீங்க இருக்கிற இடம் பரிசுத்த பட்டணங்கள் எப்படி இருந்ததா? அது அப்படியே வனாந்திரமா மாறிடுச்சு. அங்க இருக்கிற ஜனங்கள், சியோன்னா ஜனங்கள், அது அவங்களும் என்ன ஆயிட்டாங்க? அவங்களும் வனாந்திரமா ஆயிட்டாங்க. எருசலேம் என்ன, அதுதான் மெயின் நகரம், அதுவும் பாழாய் கிடக்குது. என்னது, சபை எப்படியா இருக்குதா? அக்கினிக்கு இரையா இருக்குது. இன்பமா இருக்க வேண்டியது எல்லா ஸ்தானங்கள் என்னாச்சு? வீடு. ஸ்தானம்னா வீடு. எங்க இருந்து ஆரம்பிக்குது? தேசம், பட்டணம், அதுக்கப்புறம் மெயின் டவுனு, அதுக்கப்புறம் சபை. சபை முடிஞ்சு எங்க வருது? வீடு. எல்லாம் எப்படி இருக்கு? பாழாய் கிடக்குது, அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் வாசிங்க. கர்த்தாவே, இப்படி இருந்தோம், இப்படி இருக்க ஒரு நிலைமை இப்படி இருந்தும், என்ன நல்ல வார்த்தை, என்னதான் ஒடுக்கி கொண்டிருப்பீரோ, மௌனமா இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, அவ்வளோ அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்க ஆண்டவரே, அவ்வளோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்க ஆண்டவரே, நீங்க அடங்கி இருப்பீரோ. இன்னொன்னு என்னது? மௌனமா இருந்து, மௌனமா இருந்து அதிகமா எங்களை இன்னும் சிறுமப்படுத்துவீரோ என்று கேட்கிறாரு. வாசிக்கமா முடிச்சிருங்க. 12 முடிஞ்சிச்சா? என்னது அமைதியா இருந்து. அப்ப அங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா, நீங்க நல்லா பார்க்கணும், சுத்தி முத்தி அநேக சத்தம் ஓடிட்டு இருக்கு. அப்படிதான் வாங்கணும். ஒரு பக்கத்து அநியாயம் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டு அந்த சத்தம் கேட்குது, பாலாய் கிடந்து எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க, அந்த சத்தம் எல்லாம் கேட்குது. ஏசியா கேட்கிறார், ஆண்டவரே சுத்தி எல்லா சத்தமும் கேட்குது, உங்க சத்தம் மட்டும்தான் கேட்க மாட்டேங்குது ஆண்டவரே. நாங்க சத்தம் போடுறோம், நாங்க கதறோம், நீங்க ஏன் ஆண்டவரே பேசாம அடக்கி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு ஐசியா went through that kind of struggle. இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா அபாக்குக். அபாக்குக் தெரியும். அவர் ஆரம்பமே ஆரம்பிப்பார். எப்படி ஆரம்பிப்பார்? அபாக்குக் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 - 3 வாசிங்க. அது நல்லா இருக்கும் அந்த வசனங்கள், அருமையான வசனங்கள். அபாக்குக் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 - 3. கர்த்தாவே, இங்க பாருங்க, நல்லா கேட்கலாம். ஆண்டவரே எது வரைக்கும், எது வரைக்கும் ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன்? எது வரைக்கும்னா, எது வரைக்கும்? அதுக்கு ஒரு எல்லை இருக்கா? எது வரைக்கும்? நான் சாவர வரைக்குமா? இல்ல அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கா? நான் எது வரைக்கும் உங்களை கூப்பிடுறேன்? நீங்கள் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் எது வரைக்கும் நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன்? கொடுமை ஓடிக்கிட்டு இருக்க ஆண்டவரே, உண்மை நோக்கி தான் கூப்பிட்டு இருக்கேன், இந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்க ஆண்டவர்னு நோக்கி கூப்பிட்டு இருக்கிறேன். நீர் காப்பாத்தாம இருக்கிறீங்களே. ஒண்ணு அக்கிரமத்தை என் கண்ணுல காட்டாம இருந்திருக்கணும். இல்லைங்க நேலுங்கம்மா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அக்கிரமத்தை ஒண்ணு என் கண்ணுல காட்டாம இருந்திருக்கணும். ஆனா அக்கிரமத்தையும் கண்ணுல காட்டிட்டு என்ன என்ன அதை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிக்குது. வழக்கு வாதை, எல்லாரும் என்ன வழக்குக்கு தொடுக்கணும், எனக்கு வழக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி, இவனை நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி எல்லாம் எலும்புகிட்டு இருக்கிறாங்க. வாசிடுங்கம்மா. ஆகையா இங்க பாருங்க, எல்லாம் போகுது ஆண்டவரே. அது நீங்க கீழே வாசிச்சே வந்தீங்கன்னா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நடக்குது? அக்கிரமத்தை பார்க்க வச்சுட்டீங்க, சரியா? அதுக்கு நான் என்ன செய்யறது? நீங்க தான் ஏதாச்சும் உத்தரவு கொடுக்கணும். நானும் உங்களை கூப்பிடுறேன், நானும் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க.
இத நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போமே. அநேக சூழ்நிலை அப்படிதானே. அக்கிரமம் அநியாயம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, தலைவிரிச்சு ஆடுது. அது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒரே பெரிய காரியம் என்னன்னா ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறது. ஆண்டவர்கிட்ட மன்றாடுனா ஏதாச்சும் நடக்கும்னு பார்த்தா அவர் என்ன பண்றாரு? இப்படி இருக்கும்போது என்ன நிலைமை? நீங்க என்ன நினைப்பீங்க? அற்புத மாட்ட கேட்போம், அம்மா இந்த மாதிரி நிலைமை நினைச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க மன நிலைமை எப்படி இருக்கும்? வாங்க பாசே, ஏற்கனவே அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். Uncle David, what will be your feeling when you see wicked things is happening, but you are crying to God, but nothing is changing? God seems to be very silent. What would be your response? Frustrated. Sometimes I'm angry. Sometimes I'm fed up to pray. Sometimes what for lah? What for I want to come? What is big deal? What is the big difference? என்ன பெரிய மாற்றத்தை நான் பார்த்துட்டேன்? Nothing seems to be right. ஒன்னு அக்கிரமத்தை என் கல்ல காட்டாம இருந்திருக்கணும், அப்பனாச்சும் நான் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன். அதையும் கல்ல காட்டிட்டு அதையும் என்ன அனுபவிக்க செய்துட்டு உதவி கேட்கிற நேரத்துல அமைதியா இருந்தா என்ன நியாயம்? இதெல்லாம் நம்ம கடந்து போயிருக்கோம்ல. நீங்க உட்கார்ந்து இருக்கிற என்னையும் சேர்த்து சொல்ற, நம்ம எல்லாம் சேம் போட்ல கடந்து எல்லாத்துக்கும் பலவிதமான சோதனைகள் பலவிதமான காரியங்கள் கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். we are in the same boat but different types of suffering. but அது வரும் பொழுது நம்ம ஜெபிக்கிறோம்ல, நம்மளுக்கு உடனே ஏதாச்சும் நடந்துருதா? அட்லீஸ்ட் நடக்கல, அட்லீஸ்ட் கடவுள் ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாரா? இல்ல. so how to handle the situation then? ஒண்ணு அவரையும் மறுதலிக்க முடியல, நல்ல கிறிஸ்தவன் இல்ல. நான் ரியாலிட்டி பேசுறேன், மனுஷத்துவத்திலிருந்து பேசுறேன். நான் ரொம்ப பரிசுத்தமானா பேசணும் அப்படிலாம் சொல்லப்படாத. மனுஷனா சொல்றேன், நம்ம எல்லாம் கடந்து போற ரியாலிட்டி தான் பேசுறோம். தானே நல்ல கிறிஸ்தவன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஜெபிக்காதவன் நல்லா இருக்கிறான். ஜெபிக்காதவன் நல்லா இருக்கிறான். ஜெபிக்காதவனுக்கு எங்கேயோ போயிட்டான். ஜெபிக்காதவன் எங்கேயோ போயிட்டான். ஆனா உங்க சமூகத்திலே உட்கார்ந்து மன்றாடி முழங்கால் படிட்டு கண்ணீர் விடுற நானு எங்கேயோ இருக்கிறேன். என்ன நியாயம்? பேசினாலும் பரவாயில்ல, அப்படி கூக்குரலிட்டு என் மனசை திறந்து உங்ககிட்ட பேசினாலும் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. நான் ஒன் வேல பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க இன்னுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? Can you go into that scene? நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் கடந்து போயிருக்கோம்ல. இதே சூழ்நிலை தான் சவுல் கடந்து போனாரு. ஊரியம் கிட்ட போறாரு, பேசல. ஹை பிரீஸ்ட் போறாரு, பேசல. Can you understand his frustration? பாலஸ்தீன் வந்துட்டாச்சு அவனுக்கு எதிராக. இவன் ஏதாச்சும் எதிர் நோட்டிக்கு போகணும் அவன் தானே. ஆனா அவன் என்ன செய்யறான்? போய் கேட்கிறான், ஒரு பதில் வரல. இங்க பேசுறான், பதில் வரல. ப்ரொஃபட்ட பேசுறான், பதில் வரல. கடைசியில் அவனுக்கு இருந்த சான்ஸ் என்ன? சூனியக்காரிட்ட போயிட்டு போச்சு எல்லாம். இனவே பார்த்தாக்கா அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சொல்யூஷன் அதுதான். சம் கிறிஸ்டியன்ஸ் ஆர் லைக் தட். ஆண்டவர் இதுல ஒண்ணுமே பேசலையா, 10 வருஷம் முடிஞ்சு, இதோட இந்த விசுவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருந்த எப்படி நாம நெருந்தனோம் அப்படியே பேர் அதுவே நல்லா இருக்குது. Can I go back to கொஸ்தான் எடுத்துடலாமான்னு? You know why? ஹீப்ரூ புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா, do you know the context of book of Hebrews? ஹீப்ரூஸ் புஸ்தகத்தை ஏன் தெரியுமா எழுதுனது? அது பவுல் எழுதினாரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் ஒரு ஓல்ட் மேன் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னமா இருக்கட்டுமே, யார் எழுதுனா doesn't matter. பட் அது பர்பஸ் ஆஃப் த புக் என்னன்னா, ஏன் அங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல உள்ள காரியங்கள்லாம் இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்கன்னா
பலி செலுத்துறது, மெல்சிடெக், அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்னது நியூ டெஸ்டமென்ட் புக்கில் பழைய ஏற்பாடு காரியங்கள் லெவிட்டிகஸ் புக் மாதிரி இருக்குன்னு இப்ரூஸ் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலி ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்மளுக்கு தெரியும். அந்த புஸ்தகத்துடைய பர்பஸ், அந்த புத்தக பர்பஸ் என்னன்னா, எல்லாரும் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டாங்க, எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். என்ன நடக்குது அந்த டைம்ல? நீரோ ராஜா, ராஜா இல்ல அதிபதி. அந்த டைம்ல என்ன வருதுன்னா, நீரோ வந்து இந்த கிறிஸ்டியன்ஸை துரத்தி என்ன செய்வார் தெரியுமா? தார்ல கிறிஸ்டியன்ஸை, தார் இருக்குல்ல, தார் அதுல உருட்டி அவரு பார்ட்டி செய்வாங்க, பாட்டு பாடுறதுக்கு, நல்லா என்ஜாய் பண்றதுக்கு. அதுக்கு லாம்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து தூள்ல, கிறிஸ்தவர்கள் இந்த தார்ல, அந்த லைட்ல, அந்த நெருப்புல இவங்க பார்ட்டி பண்ணுவாங்க. அதுக்கு தான் கிறிஸ்தவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அந்த காலத்துல வாழ்ந்தது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் இந்த இப்ரூ புஸ்தகம். அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துட்டோன்னா கதறி பார்த்திருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல. கதறி பார்த்திருக்காங்க, இது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? தயவு செய்து கிறிஸ்டியனை விட்டுட்டு நாங்க ஜுடைசம்கே போயிடுறோம். we will go back to our old Judaism. அதை நிப்பாட்டுறதுக்கு தான் நீங்க இப்ரூ புஸ்தகத்தை அந்த ஆக்கியோன் எழுதுவாரு. நீ இதை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பலியை பார்க்கிலும் இயேசு பெரியவர், ஏஞ்சல்ஸை பார்க்கிலும் இயேசு பெரியவர். இட் இஸ் பெட்டர். நீங்க போயிட்டு இப்ரூ புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா there is better எத்தனையோ தடவை எழுதியிருக்கும். அதோட கீவேர்டே பெட்டர் தான். This is better than that. Jesus is better than everything. Jesus is better அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. அதே சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையிலையும் விசுவாசமா இருக்கிறோம், நியாயத்துக்கு போராடுறோம், சத்தியத்துக்கு போராடுறோம், உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப அதெல்லாம் செல்லுதுன்னு நினைக்கிறீங்க? செல்லா காசை மாதிரி ஆயிடுச்சுல. அதனாச்சும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறோம், அவர் யாய் ஹலோ அது கூட பேசுறது கிடையாது. ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஓகே, அபாக்குக் அப்படி. அடுத்தது பாத்தீங்கன்னா தாவீது அதுக்கு மேல. இந்த வார்த்தைகள் வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சங்கீதம் 83 1-4 வாசிங்க. வாசிக்குமா சத்தமா? 83 வசனம் 1-4 வரை. தேவனே, எங்க யார் சொல்றாங்க? தாவீது. ஆண்டவரே, you all know about David, huh? You all know about David. It's a man of ஆண்டவருக்கு இருதயத்துக்கு மிகவும் விருப்பமான ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்ற? ஆண்டவரே கொஞ்சம் பேசாம இருக்காதீங்க ஆண்டவரே. என்னதான்? ஒண்ணு மௌனமா இருக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க. வார்த்தை பாருங்க, ஒண்ணு என்னது? மௌனமா இருக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. அப்புறம் இதோ சத்துருக்கள் கொந்தளித்து. நீங்க பேசாம இருக்கிறீங்க, மௌனமா இருக்கிறீங்க, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. அந்த கேப்ல என்ன பண்றது நடக்குது? இன்னொரு பக்கத்து என்னன்னா, உங்களுடைய சத்துருக்கள் வந்து தலைவிரிச்சு தலை எடுக்கிறார்கள், உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக. நல்ல தந்திரங்களை யோசிச்சு இவனை எப்படி கவுக்கலாம், அவனை எப்படி கீழே கொண்டு வரலாம், இவனை எப்படி எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்னு தந்திரங்களை சொல்லி உம்முடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு உட்காந்து கூட்டமா பேசிட்டு இருக்கிறாங்க எப்படி கவுக்கலான்னு. எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடாது, யூனிட்டியா இருக்கக்கூடாது, ஒரே இருக்கக்கூடாதுன்னு, ஒன்னா இருக்கக்கூடாது, இவர்கள் ஒரு நாமத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒன்னாவே இருக்கக்கூடாது, இவங்களை பிரிச்சுதான் ஆளணும். இவங்களை இப்படியே குரூப் சிஸ்டம் ஆக்கிட்டோம்னா இவங்களை அப்படியே அதமாக்கி போட்டுடலாம். ஏன்னா இவங்க ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்க,
அப்படியே நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்களாம் வாசிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சத்துருக்கள் பேசுறது ரொம்ப சத்தமா இருக்குல்ல, இங்க அடிச்சிருவோம், இவங்களை அத்தமாக்கி போட்டுருவோம், இவங்களை பிச்சிருவோம், இவங்களை பிளான் பண்ணி தூக்கிடுவோம், இவர்களை குத்திடுவோம், உங்களை கொன்னுருவோம் அப்படின்லாம் சத்தம் ரொம்ப கேட்குது. ஆனா இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாவீது என்னமா சொல்றாரு, இதை வாசிங்கன்னா, ஆண்டவர் அவங்க சத்தம்லாம் ரொம்ப கேட்குது, கூப்பிடுற உங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது, நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, நான் பண்ண போறீங்க ஆண்டவரே, மௌனமா இருக்காதீங்க ஆண்டவரே, சைலண்டா இருக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாருங்க. பாருங்க, ஐசையா பெரிய தீர்க்கதரிசி, அவர் அதை கடந்து சென்றார். அபாக்கூக் சிறிய தீர்க்கதரிசி, அவரும் கடந்து சென்றார். தாவீது கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்ற அவரும் அதுதான் கடந்து செல்கிறார். அப்ப தேவனுக்கு இதுல கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, தேவனுக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய சைலன்ஸ் கடந்து போவாங்க. Not every time God speak. Sometime God will be silent. There are 4 types of answer that God give. எத்தனை types? 4 types of answer. Number 1, yes. Number 2, no. Number 3, wait. And number 4, silent. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சைலன்ட், the silence of God also its answer. நம்ம என்ன நினைக்கிறோம், சைலண்டா இருந்தார் ஆன்சர் இல்லைன்னு நினைக்கல. God silent, it's also answer. Think about it. வருவோம், அதுதான் இன்னைக்கு உள்ளது, how to handle that. Silence, it's also God is answering something. அதுதான் இன்னைக்குள்ள பாடம். 2 காரியம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்மளாம் என்ன நினைச்சிருக்கோம், 3 டைப் ஆஃப் ஆன்சர் தான். காத்துரு இல்ல, கிடையாது. ஆண்டவர் அமைதியா இருக்கிறது கூட ஒரு ஆன்சர் தான். we may not know about that. Later we will know. Okay, illustration. Family circle ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும்ல, ஃபேமிலி சர்க்கிள்ல பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒன்று ஒரு 3 தடவை ஒரு பிள்ளையை கூப்பிடுவோம், திடீர்னு பிள்ளை ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன பண்ணிடுவோம், ரூமுக்கு போயிடுவோம். என்ன ஆச்சு? என் குடும்பத்தை சொல்றேன், ரீலாயா ஒண்ணு வரலையா, ரீலாயா ஒண்ணு வரலையா, ரீலாயா அப்படின்னு சொன்னா ஒண்ணு வரலன்னா ரூம் போயிடும். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஸோ மொதல் ரெஸ்பாண்டுக்கு வந்துருச்சுன்னா we may not know. அப்ப சில வேலைகள் நம்மளோட ஃபேமிலி சர்க்கிள் அப்படி தானே, ஐயா இது நீங்க கொடுப்பீங்களா, எஸ். கேன் ஐ டூ திஸ், நோ. கேன் ஐ கெட் திஸ், வெயிட் ஃபார் அ வைல். சில வேலை நம்ம சைலண்டா இருப்போம்ல, எதுவுமே சொல்லாம நம்ம பிள்ளைங்கிட்ட. இட்ஸ் ஆல்சோ an answer தானே. ஐயோ என்னது எப்படி பாக்குறீங்க? சில வேலைகளை பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்பாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். சொல்லாம இருந்திருக்கீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஓகே, அவ்வளவுதான், ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், சைலண்டா இருப்போம். பிள்ளைங்க பாத்தீங்கன்னா என்னது கேட்கிறோம், அப்ப சைலண்டா இருக்குது. என்ன நடந்துச்சுன்னா, எதை தப்பு எதோ பண்ணிட்டேனா, இன்னும் ஒரு வார்த்தை எஸ் சொன்னாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். இன்னும் குத்துக்கள் மாதிரி உட்காந்து கிடக்குறாரு. கோத்ரூ பண்ணிக்கிறேன், நான் கோத்ரூ பண்ணிக்கிறேன். என்ன செவுத்திட்ட பேசுறேன், நான் ஏதோ கேட்டு இருக்கேன். கடந்து போயிருக்கீங்களா இல்லையா? போனது இல்லையா? ஆமால, இதெல்லாம் கேட்டா கிடைச்சிருது. எங்க வாழ்க்கையில் அப்படிலாம் நடந்தது கிடையாது. சில வேலைகள்ல சைலண்டா இருந்துதான் இருக்க வேண்டியதா இருக்குது.
சரிங்களா? ஸோ இது ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக நம்ம குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா, டீலிங் வித் பீப்புள் இன் த ஃபேமிலியா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டைப் ஆஃப் காட் ஆன்சர் இஸ். அடுத்து நீ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டடி கிங் சவுல் அப்படிதான். நீங்க அதை பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுவாரு, ஆண்டர் ஆன்சர் பண்ண மாட்டாரு. எஸ் சொல்லுவாரு ஒரு கட்டத்துல நோ சொல்லுவாரு, இன்னொரு கட்டத்துல காத்திரு மகனே இப்ப இல்ல நேரம், நீ வாக்கு போறதுக்கு இது நேரம் இல்லைன்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா சூனியை பாக்குறதுக்கு முன்னாடி சைலண்டா இருந்தாரு. நான் இதை யோசிக்கும் பொழுது என்ன யோசிச்சேன்னா, இதை நீங்க திங்க் பண்ணுங்க. ஜஸ்ட் சவுல் மட்டும் சூனியக்காரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசல, ஆண்டவர் எதுவும் சொல்லல. அந்த கேப்ல அவன் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என்ன ஆண்டவரே பேச மாட்டேங்கிறேன், தாவீது மாதிரி என்ன ஆண்டவரே பேசலையே அப்படின்னு கேட்டிருந்தா, ஆண்டவர் நிச்சயமா ஏதாவது காரியத்தை செய்திருப்பாங்க. செஞ்சிருக்க மாட்டாரு. சரி, பேசாதனால தான் அவன் அவசரப்பட்டான். சில வேலை அப்படிதான், கடவுள் பேசினாலும் அவசரப்பட்டுருவாங்க. அவசரப்பட்டுட்டு நம்ம ஏதாவது செஞ்சுவிட்டு, ஆண்டவரே கடவுளை என்ன ஆண்டவரை கை விட்டீங்க, நானா செய்ய சொன்னேன், நான் ஏதாவது சொன்னேனா, நான் வாய் திறந்து நீ போன்னு சொன்னா, நீயா செஞ்சுட்டு இப்ப ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சிட்டீங்கன்னு கேட்டா இது நியாயமா? என்னதெல்லாம் சைலண்டா இருக்கு, நியாயமா? இல்ல இப்ப நீங்க பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இதெல்லாம் என்ன கேட்கிறேன். கடவுள் பேசாம இருக்கிறத ஹேண்டில் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்க பேசாம இருந்தா நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இதை கடவுளுக்கு சோத்துரும். ஓகே, so how to handle God's silence? Two things that we have to remember. இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 22, இது வசனத்தை வாசிச்சோன்னே உங்களுக்கு நிச்சயமாய் இந்த வசனங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். வாசிக்கிறீங்களா யாராவது? சங்கீதம் 22 1 இருந்து 21 வாசிக்க வேண்டாம், நீங்க வாசிட்டே போங்கம்மா. நான் எங்க நிப்பாட்டு சொல்லணும் நிப்பாட்டிருங்க. ரைட்டு, இந்த வசனம் எங்க இருந்தது? எஸ், இது யார் சொல்லுகிற வார்த்தை? இல்ல இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த கான்டெக்ஸ்ட்ல இல்ல இயேசு அங்க சொன்னாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் கோட் Psalm 22. ஏன்னா அந்த 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 டைம்ல நியூ டெஸ்டமென்ட் கிடையாது. இயேசுக்கு அப்புறம் தான் நியூ டெஸ்டமென்ட்லாம் பிறந்தது. பட் இயேசு எந்த காரியத்தை சொன்னாலும் பாத்தீங்கன்னா நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் தான் அவர் வந்து ரிஃபர் பண்ணுவார். ஐசியால இப்படி சொல்லி இருக்கிறதே, he quotes பைபிள் வேர்சஸ். நீங்க நன்றா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கோட் பண்ணுவார். இங்க இப்படி சொல்லி இருக்கிறது, பிசாசு கிட்ட பாத்தீங்கன்னா இப்படி இங்க எழுதி இருக்கிறது. பிசாசு இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே டியூட்ரோனமி பத்தி தான் பேசுவார். If you see, he will quote all Deuteronomy. You go back and do the homework. He will quote all Deuteronomy. So அதெல்லாம் ஜீசஸ் கோட் பண்ணுவார். இங்க ஜீசஸ் வந்து கோட்டிங் டேவிட். You have to understand the context. நிறைய பேர் இதை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பேர் ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அந்த ஒரு அதுதான் ஒன் ஆஃப் த லாஸ்ட் வேர்ட். அது வந்து எல்லாரும் எப்படி வியாக்கியானம் செஞ்சிட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து இயேசுவை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் செய்கிறது உண்டு. ஏன்னா கெத்செமனி தோட்டத்துல ஆண்டவர் வந்து அவர் வந்து என்னது சிலுவைக்கு போறதுக்கு, அதெல்லாம் ஒரு டீச்சிங் பாருங்க, எல்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சிலுவைக்கு போறதுக்கு அவருக்கு ரொம்ப பயம், அது தூக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, இந்த கப்பை விளக்க முடிஞ்சால்னால் விளக்குங்க. அது ஹெரசினா தப்பான போதனை. அது தயவு செய்து அந்த மாதிரி கேட்டீங்கன்னா காதை அடைச்சிருங்க. அது இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அவர் எதுக்கு பயப்படணும்? அது ஒண்ணு. பேதுருவே சிலுவையில் அறைவதற்கு தலைக்கிளியா சிலுவையில தொங்க வச்சாங்க, சந்தோஷமா போனாரு. இயேசு அழுதுட்டு போவாரா? அப்ப why Jesus quote this, ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? Because that particular moment for 3 hours, I would have said 3 hours, 12 to 3 தான் சொல்லுவாங்க. particularly that 3 hoursல Jesus பாவத்தை சுமக்கிறதுனால பைபிள் verse say God cannot see sin. That particular portion, God being very silent.
there is a separation between Jesus and Father for that time being. ஏன்னா அவர் ஊழியம் செய்யற வரைக்கும் அப்பாவோடு பிரிஞ்சதே கிடையாது. அவர் எப்பொழுதும் அப்பா கிட்ட கேட்டு 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 தான் செய்வார். அந்த ஐக்கியம் அப்படி இருந்தது. பட் பிகாஸ் யூ அண்ட் மீ, that 3 hours is in a separation. But he said, Lord, why this separation, Lord? ஏன் இந்த செப்பரேஷன்? I can't take it. அதுக்கப்புறம் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா done. So Jesus is quoting this. ஆனா இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேதுரு என்ன செய்றாரு? சாரி, தாவீது இதை சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னு நீங்க நல்லா வாசிங்களேன். என்னை கைவிட்டீர். எங்க பாருங்க, என்ன வார்த்தை பாக்கிற பாருங்க. எனக்கு உதவி செய்யல நீங்க. நான் அழுவுறேன், நான் கதறி பேசுகிற வார்த்தையை நீங்க என்னது கேட்கல. ரொம்ப தூரமா இருக்கிறீங்க ஆண்டவரே. கண்பானவர்களே, தேவன் தூரமா இருக்கிறாரா இல்ல நான் தூரமா இருக்கிறேன்? Is God is far from us or we are far from God? It's a thought. மேல என்ன சொல்ற, ஆண்டவர் ஏன் தூரமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சமீபமா தான் இருக்கிறார், நான் தான் தூரமா. ஓகே, அது வாசிக்குமா தடுது. என்னது அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நம்மள மாதிரிதான், இங்க உட்காந்துருக்க சில பேர் மாதிரிதான். இரவும் பகலும் 24 hours உங்களை நான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். டே அண்ட் நைட், மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், நைட், மிட் நைட், ஆல் டே லாங் ஐ எம் காலிங் யூ. அப்புறம் ஓகே, அது மேல இருந்து வாசிங்கன்னா, ஆண்டவரே ஏன் அமைதியா இருந்தீங்க, ஏன் பேசல அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆனா தாவீது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் சொல்லிட்டு, நீங்க நன்றாக தாவீது 22வது அதே 22வது அதிகாரத்திலிருந்து வசனத்திலிருந்து 25 நீங்க வாசிச்சீங்கன்னா, இப்படி சொன்ன தாவீது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே ஏன் அமைதியா இருந்தீங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சொன்ன அதே தாவீது இந்த வசனத்துல ஆன்சர் கொடுக்குறாரு, பதில் சொல்றாரு. இந்த சைலன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு வசனத்தை, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்படி இதை நான் மேற்கொள்வது? ஆண்டவர் அமைதியா இருந்தா நான் என்ன செய்யணும் அப்படின்னு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? 22வது வசனத்தை வாசிங்க. Hallelujah. The first point, how to handle. Keep on thank and worship him. தாவீது, ஆண்டவர் என்கிட்ட பேசல, அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் சொல்லிட்டு 22வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து போன என்ன சொல்றான்னா, இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நன்மை செய்தாலும் சரி, நான் தீங்கு கடந்து போனாலும் சரி, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றேன்னா, ஆண்டவர் சைலண்டா இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். I will keep on thank him. I will keep on worship him. How to handle God silent? இல்ல, இதுதான் ஒரு 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 காரியம் இருக்கு. Worship him in any situation, because we only worship when we feel happy. ஆமாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Praise the Lord Jesus. Hallelujah. ஒண்ணுமே இல்ல நேரத்துல praise the Lord Jesus.
ஹalleluya. வருதா 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 வரலையா? வராது. பட் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீங்க சைலண்டா இருக்கீங்க, என்னால என்ன செய்றீங்கன்னு என்னால பார்க்க முடியல. பட் எனக்கு ஒண்ணு தெரியும், நான் உம்மை எந்த நிலைமையிலையும் துதிப்பேன், எந்த நிலைமையிலும் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன். You know why David is saying? அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. When you worship in any situation, the joy of the Lord will always come when you worship. Then God will rule your heart inside. Then all your problems will become lesser. God will become bigger. Even though God பேசாட்டி கூட நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் பேசுவார். அவர் பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி, அவர் தான் என் தேவன். ஷாட்ராக் மேஷாக் அபிநேகோ அக்கினியில போடும்போது என்ன சொன்னாங்க? அவர் விடுவித்தாலும் சரி, என்னை விடுவிக்காட்டியும் சரி, நீ சொன்ன கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அவர் என்னை விடுவிச்சாலும் சரி, என்னை விக்காட்டியும் சரி, நான் அவருக்கு தான் ஆராதனை செலுத்துவேன், அவரை தான் பார்ப்பேன், அவருக்கு தான் நன்றி செலுத்துவேன். அவர் தான் என் தேவன். When you do this, you will see the silence. When you worship in silence, and the silent worship God, thank you, you will see God will open many doors without you realizing. When you worship the Lord without you realizing, you've been மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி எப்ப வரும்? கர்த்தரை ஆராதிக்கும் போது வரும். எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆராதனை பிடிக்கும்? இந்த எக்ஸ்பீரியன்ஸ், my passion is worship. எனக்கு ஏதாச்சும் கஷ்ட காலம், ஏதாச்சும் டிஸ்கரேஜ்மெண்ட், ஏதாவது டவுன், I am down, ரூம்ல போய் கதவு போட்டு சத்தமா பாடுவது. That's how I release my. ஈவன் சில வேளைகள் எனக்கு ஜெபிக்க வராது. சில வேளைகள் நம்ம டிஸ்ட்ரெஸ்ல வார்த்தை கூட வராது, கொட்டும் அப்படியே. நோ வேர்ட்ஸ் டு ப்ரே. நோ. சம்டைம் பார்த்துருக்கீங்களா, ஜெபிக்க கூட வார்த்தை இருக்காது. என்ன வார்த்தை போட்டு ஜெபம் பண்றது? நம்ம அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கோம், சீசனா இருப்போம். பட் அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே என்ன வார்த்தை பாய்க்கிறதுன்னு கூட தெரியாது. அதை கடந்து போயிருக்கீங்களா? அந்த சூழ்நிலை என்ன வார்த்தை பேசணும் கூட தெரியாது. You don't know what words to use to express your feelings. No words. But when you worship, you will see, you release. வெளியே வரும்போது, போகும்போது பூனை மாதிரி போவோம், வெளியே வரும்போது சிங்கம் மாதிரி வருவோம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வெளியே வரும்போது மனைவி கேட்பாங்க, போகும்போது பூனை மாதிரி போனீங்க, வெளியே வரும்போது என்ன எங்க இருந்து வந்துச்சு? presence of God. The presence of God. தேவனுடைய வல்லமை. அது ஆராதிக்கும் போது தெரியும். Why God silent? Because he wants us to he expects us to give him due respect and also praise him and worship him in any situation. He's teaching us that. ஏன்னா நம்மளாம் என்ன வந்துட்டோம்னா, நல்லா இருந்தாதான் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆண்டவர் சில சூழ்நிலைகள் இல்லாதது போதுல இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அதை ஆண்டவர் கத்துக் கொடுக்குறார். இல்லாத சூழ்நிலையும் கர்த்தர் இருக்கிறார். என்னது அமைதியா இருக்கிறான்னு நினைக்கிறதுனால அவர் ஒன்றும் செய்யலன்னு இல்லை, அவர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா. நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட்ல நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க டேனியல் பாத்தீங்கன்னா, டேனியலை வந்து பாடாத படுத்துனாங்க. அவர் மட்டும் நின்றாரு. எதுக்கு நின்னாரு? நான் யாரையும் ஆராதிக்க மாட்டேன். ஈவன் த கிங் கூட அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னா, டேனியலை வந்து சிங்க குகையில போடக்கூடாதுன்னு அவரோட, ஏன்னா என்னது, அவர் ஒரு லா போட்டுட்டாரு, மாத்த முடியல. பக்கத்துல இருக்கிறவங்க பிரஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராஜாவை. ராஜா என்ன ராஜா இல்ல மாறுற மாதிரி இருக்க? ஓ டேனியல் உங்களுக்கு ஃபேவரட்டா? மாறுற மாதிரி இருக்க? நீங்க தான் போட்டீங்க, மாறாதீங்கன்னு. அவருக்கு ரெண்டு மனசு வேற. ராத்திரி பூரா தூங்கல. நீங்க மசனம் வாசிட்டா தெரியும், ராத்திரி பூரா அவரு தூங்கல. ஆனா சிங்க கோகையில போட்டோன்னே டேனியல் என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தரை ஆராதிச்சு கொண்டே இருந்தாரு. இப்ப நான் கேட்கிறேனே, நீங்க அந்த மாதிரி செஞ்சு உங்களை சிங்க கோகையில போட்டாங்க, வைப்போம், யாரும் பார்ப்போமே. ஓகே, என்ன சிரிக்கிறீங்க? அதான் இப்ப அது டேனியலா இருக்கிறதுனால இங்க ஒரு டேனியல் இருக்கிறாரு. அண்ணே, உங்களை சிங்க குகையில போட்டா என்ன செய்வீங்க?
போடுறதுக்கு முன்னாடி விடுங்க. Aggie, what do you do? Never mind, come and eat me. Please, I'm here. நானா இருந்தா என்ன செஞ்சிருவேன்? பிடிக்கிறத எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிருவேன். மனுஷன் சிங்கம், அது ஒரு சிங்கம் இல்ல, பல சிங்கம். ஆனா வேற பசி வேற எனக்கு எடுத்து கொடுக்குறாரு. பசிக்குது உங்களுக்கு பசி. ஆனா பாருங்க, தானிவேல் தைரியத்தோடு போறாரு. அந்த ஒரு சூழ்நிலை தைரியத்தோடு போயிட்டு அங்க போய் இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க, இருக்கியா சார்? இருக்க சார், நான் இருக்கேன் சார். ஒன்னும் ஆவலியா? ஒரு தூதன் வந்து சிங்கத்தோட வாய கட்டி போட்டாங்க, கடிக்க முடியல என்ன. வாட் இஸ் தி சீக்ரெட்? நோ, he prays and worship. ஏன்னா நீங்க வீட்டுல போய் அதை வாசிச்சீங்கன்னா, கிங் நெபுகத்நேசரே சொல்றாரு, நீ ஆராதிச்ச தேவன், நீர் உயர்த்தின தேவன் உன்னை காப்பாத்தினார். Continuously you are praising him, thanking him, even though lions den, even though you are in the lions den, you know, not in the lotus தாமரையில மிதக்கல, சிங்க குகையின். அப்பயும் நீ ஆராதித்த தேவன் உன்னை காப்பாத்தினார். யார் சொல்றா? அந்நிய ராஜா. The foreign king is saying, you worship him, truly he is God who rescue you. நீங்க அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் சைலண்டா இருக்காரு? நமக்கு துதிக்க கத்துக் கொடுக்கிறார். எந்த நிலைமையிலும் நம்மளை துதிக்க கத்துக் கொடுக்கிறார். துதியில வல்லமை இருக்குது, அவர் உயர்த்தல வல்லமை இருக்குது. அவர் எந்த நிலைமையிலும் ஆண்டவரே நீர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறதுக்கு வல்லமை இருக்குது. அதனாலே ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார், பாக்குறாரு. ஓ, நல்லா இருக்கும் போது தான் என்ன கூப்பிடுற, கஷ்டமா இருக்கும் போது நான் எங்கேயோ போயிட்டேன்ல, நான் சைலண்டா இருக்கிறேன், பாக்குறேன். He want to test us whether you have been faithful to me in worship. Hallelujah. Can you hear how to handle God's silence? Just worship him. Just worship him. விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காட்டும் சரி, நான் உங்களை தான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. கலப்பையில கை வச்சுட்டேன், இனி நான் பின்னாலாம் பாக்குற மாதிரி கிடையாது. எனக்கு தெரியும், பின்னாடி போனா நான் திருப்பி வர மாட்டேன். கலப்பையில கையை வச்சுட்டேன், திரும்பி பாக்குறது கிடையாது. நீங்க என்கிட்ட பேசினாலும் சரி, பேசினாலும் சரி, நான் உங்களை தான் துதிப்பேன். That attitude will make us to go forward. Praise God. நியூ டெஸ்டமென்ட்ல பாத்தீங்கன்னா பவுல் இது வந்து இந்த சூனியக்காரி இது பண்ணும்போது அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. இந்த சூனியக்காரி பேசுறது தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சூனியக்காரியில அந்த குறி சொல்றது என்ன சொல்றாங்க? ஓ, வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க? உலகத்தை கலக்கிறவர்கள், அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. பாருங்க, ஒரு சூனியக்காரி நல்ல காரியம் சொன்னது நல்லது தானே? சொல்ல மாட்டீங்க. நல்லதுதான், நல்லது இல்லையா? இல்ல, நல்ல மாதிரி தானே இருக்கு, நல்லது இல்லதான் தெரியும், ஆனா நல்ல மாதிரி தானே இருக்கு. ஒரு சூனியம் செய்யறவங்க என்ன சொல்றாங்க? மக்கள் தர்மப்பால் நல்ல ஊழியக்காரர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கு? ஐயோ, பேய் ஓட்டுற ஒரு பேயே சொல்லுது நம்மளுடைய சாட்சிய. அதுல நம்ம என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் குளிர் காஞ்சிருக்கணும். ஆனா பவுல் குளிர் காஞ்சாரா? குளிர் காயல. பேசாம போயிரு. உண்மையுள்ள தேவனுடைய ஊழிய பேசுன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேயெல்லாம் ஓட்டாரு. இவர் ஓட்டிட்டு என்ன நடக்குது அங்க? இந்த பிள்ளைய வச்சு பிசினஸ் பண்ண பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் துட்டு தடா போச்சு. பிசினஸ் போயிட்டு என்னாச்சு? முடிஞ்சு. இதுக்கு காரணம் யாரு? ஐயா தான், பவுல் தான் காரணம். என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கோட்டைக்கு இழுத்து போயிட்டாங்க. கோட்டைக்கு இழுத்து போயிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க, இதுக்கு இவன் தான் காரணம். பாவம், புழு பூச்சி, அவன் ஒண்ணுமே செய்யல, பேயதான் ஓட்டுனான். கோட்டைக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. கோட்டைக்கு இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல,
ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஜெயிலுக்கு போனேன். ஜெயிலுக்கு போயிட்டு என்ன நடக்குது? அதுவும் இன்னர் ஜெயில்னு போட்டிருக்கோம், வெளியே இல்ல. போட்டாலாமான் ஒன்னும் உள்ளுக்கு, அது ஒரு இருட்டா இருக்கும் போல அதுக்குள்ள. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அங்க போயிட்டு ஒரு 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 மரத்துல, அது ஒரு ஒரு தூணுல அவங்கள சங்கிலி கட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க அங்க பாத்தீங்கன்னா வாசிக்கலாம், சங்கிலில தூணு கட்டி அதுல வச்சிருக்கிறாங்க. சங்கிலி ஒரு பக்கத்து, கையும் அசைக்க முடியல, காலும் அசைக்க முடியல. ஆனா வாயை மூடாம ஆராதிச்சாங்க. அவளை என்ன சொல்ல வர்றாருன்னா பவுலு, ஏ நீ கைய கட்டலாம், நான் அப்படிதான் பாக்குறேன். நீ கைய கட்டலாம், நீ காலை கட்டலாம், என்ன வேணாலும் நீ கட்டலாம். ஆனா நல்ல வேலை என் வாயை கட்டல. நீ வாயை கட்டியிருந்தாலும் சரி, நான் மனசார துதிச்சிருப்பேன். நீ வாயை கட்டாலும் சரி, என்ன என் வாய் இருக்குங்க, நான் கத்தர துதிப்பேன். இப்ப யோசிச்சு பாருங்க, சிங்க கோகையில டேனியல் ஐயா இருந்ததுனால நம்மளாம் ஓடி போயிருவோம். இதே சங்கிலினால கட்டப்பட்டு உட்கார்ந்து இருந்த துதி வருமா? என்ன வரும்? தூஷணம் தான் வரும். துதி வருமா தூஷணம் வருமா? ஐயா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஐயா உங்க பேர்ல தானே ஐயா பேய் ஓட்டுனேன், நான் வேற பேர்லயா ஓட்டுனேன்? இப்ப நான் அங்க ஓட்டிட்டு என்ன இங்க ஓட்டிட்டு இருக்கிறேன். அந்த நிலைமையில தான் இருக்கும். என்ன விட்டீங்க, கை விட்டீங்க, இது என்னத்துக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பவுல் அது சொல்லல. என்ன செஞ்சாரு? பவுலும் சீலாசும் துதிச்சாங்க. துதிச்ச பிறகு சங்கிலி உடைஞ்சிச்சு, அங்க இருக்கிற அஸ்திபாரம் ஆடிருச்சு. ஃபவுண்டேஷன் will be shaken. Why? Because of worship. இங்க கேளுங்க, அங்க கடவுள் வந்து பேசினாரா? பவுலே, இன்னும் சற்று நேரத்தில் சங்கிலி அவரும். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதிலை சொல்லிவிட்டேன். ஆதலால் இன்னும் 2:15 சங்கிலி அவரும், 2:35 நீர் வாயை தரும், திறந்துட்டு இப்பொழுது 2:45 ஆடும் அப்படின்னு சொன்னாரா? ஒன்னும் சொல்ல, துதிச்சாங்க, அவ்வளவுதான். என்ன போச்சு? இப்ப அன்பானவர்களே, இதுல இருந்து என்ன காரியம் கத்துக்கிறோம்? When God is silent, He's planning something violent behind. அதான் நான் பார்ப்பேன். When God is silent, He's doing something violent behind, without we are knowing. Our work is only to worship Him. Thank you. You will see the glory of God. இந்த இன்னைக்குள்ளது வசனம், 1வது வசனம் என்ன? If you believe, you will see the glory of God. அது எப்ப நடக்கும்னா, if you worship and thank Him, you believe that God is there in all situation, you will see the glory of God. Paul and Silas sees the glory of God when they worship. So இப்ப ஆண்டவர் பேசல அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஆண்டவர் பேசாட்டி நீங்க ஆண்டவர் பேசிட்டே இருங்க ஆராதனையில. You will see the joy. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Okay. அபாக்குக் 2:2-4. I think I will stop here. Second one next week வச்சுக்கணும், because it's a very big one. So நான் இதுல முடிச்சிடறேன். 8:30 ஆயிடுச்சு. So I will finish it. Okay. அபாக்குக் முடிச்சிருமா? இது லாஸ்டா நம்ம இந்த வார்த்தையை நம்ம முடிச்சிடும். கம், அபாக்குக் 2:2-4 வாசிங்க. அபாக்குக் 2. இங்கிலீஷ்ல எப்பொழுது கர்த்தர்மா? அப்பொழுதுனா எப்பொழுது? அப்பொழுதுல இல்ல, சும்மா வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, இங்க பாருங்க, நீ தரிசனத்தை எழுதி ஓகே ஓகே, இதுதான் வசனம். அங்கே நிப்போம். என்ன நினைக்குமா? When you worship, you write down the vision of God. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஆண்டவர் சைலண்டா இருந்தாலும் நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, அதை எழுதி வைங்க. ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னார்னா மாற மாட்டார்ல. ஹலோ, எனக்கு உரைத்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னா மாறுவாரா? அவர் வார்த்தை சொன்னா மாறுமா? வராது. வெறுமையாய்
திரும்பி வராது. அவர் பேசினா பேசுறது தான், அவர் சொன்னா சொன்னதான். நான் உன்னை காப்பாத்துனா காப்பாத்துவேன், மனசை காப்பாத்தினு கடைசி வரைக்கும் அவர் காப்பாத்துவாரு. அந்த தரிசனம், அந்த ப்ரொஃபஸிய நினைவில் கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்கன்னா நினைவு கொள்ளுங்க. பார்க்கிறப்பெல்லாம் அதை நினைவு வச்சுங்க. என்னை கைவிட மாட்டார் தேவன், என்னை மறக்க மாட்டாரு தேவன், என்னை இது வரைக்கும் மறந்ததில்லை, என்னை மறக்கவே மாட்டாரு அப்படின்னு அந்த விஷன் இருக்கு, தரிசனம் இருக்கு, ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, அது அப்புறம் மறுபடியும் அந்த மேல இருந்து வாசி. குறித்த காலத்தில் நீங்க எழுதப்பட்ட தரிசனம் குறித்த காலத்துல அது நிறைவேறும். அப்புறம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். என்னவா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தரிசனம் பொய் சொல்லாது. அப்புறம் அது அது லேட்டா வர மாதிரி இருக்கும். அது அழகா போட்டிருக்கு பாருங்க, தாமதித்தாலும். அப்படின்னா இப்ப நிறைய பேர் கேட்கலாம், தாமதித்தாலும் அவஸ்தை ஒரு 2 ஹவர் இருக்குமா? 2 ஹவரும் தாமதம் தானே. 3 ஹவர் தாமதமா? 10 வருஷம் தாமதமா? 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்? அங்க டைம் கொடுக்கல. தாமதித்தால்னா எவ்வளவு வேணாலும் தாமதித்து, குறிப்பிட்ட காலம் அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன செய்யணுமா? காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அவர் சொன்னார்னா சொன்னதுதான். இடைப்பட்ட காலத்துல பேசலையா, ஆனா அவர் சொன்னது மாறாது. ஆனா அது வரைக்கும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நன்றி, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கும் போது ஆராதிப்பது வேற, துன்பத்தின் மத்தியிலையும் கர்த்தரை சந்தோஷமாக ஆராதிப்பது ஆசீர்வாதம். Amen. So now God is cultivating that. I know that when you happy you will worship, I know that. But now God is teaching us, even though you are going through some struggles in your life, even though I'm not speaking to you, seems to be not, I'm not speaking to you when you call, will you still worship me? That's the test of your faith in the Lord. God is good all the time. ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், தர்மியான நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்மை எப்பொழுதும் துதிக்கவும், உம்மை எப்பொழுதும் ஆராதிக்கவும், இடைவிடாமல் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நீ பேசாவிட்டாலும் கூட, எங்களுக்கு மறு உத்தரவு அருள செய்யாதது கூட, ஆண்டவரே எங்களை காப்பாத்தினாலும் சரி, எங்களை காப்பாத்தாவிட்டாலும் சரி, நாங்கள் எப்பொழுதுமே உம்மை துதிப்போம். நாங்கள் சிங்க கெபியிலே போட்டாலும் சரி, எங்களை அக்கினி ஜுவாலையிலே போட்டாலும் சரி, ஆண்டவரே இந்த வேளையிலும் சங்கிலினாலே கட்டப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவரே இந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மையே நாங்கள் ஆராதித்து சொல்லுவோம், நீரே மெய்யான தேவன், உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிப்போம். கர்த்தர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் மத்தியிலே பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும், கிரியை செய்யும். இயேசுவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.